வி விஷன் நேயர்கள் அனைவருக்கும் வெங்கடேசன் மெத்தின் அன்பு வணக்கம். வேட்டையன் வசூல் வேட்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேட்டையனுடைய அந்த வேட்டை வந்து வசூலில் இப்போ ஃபாரின் ஃபுல்லாக அப்ராட் ஃபுல்லாக கலக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. பல கோடிகளை வந்து இந்த ப்ரீ புக்கிங்லேயே கிராஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. யூஎஸ்ஏ, ஸ்வீடன், ஜப்பான், யூகே. ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிக்கெட்ஸ் வந்து சால்ட் அவுட். ஸோ ப்ரீ புக்கிங்லேயே கலக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து அக்டோபர் 8 அன்னைக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. 2ஆம் தேதி ட்ரெய்லர் ரிலீஸ். ஸோ இந்த வேட்டையினுடைய ஃபீவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அப்ராட் வரைக்கும் போயிடுச்சு. 100 டிகிரி இப்போ தாண்டி இருக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி ட்ரெய்லர் வரும்போது அது 105 டிகிரியாக மாறுன்னு நினைக்கிறேன். 10th அன்னைக்கு 110 டிகிரியாக மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ எடுத்துட்டிங்கன்னா யூகேயில் வந்து கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் அதை விட ரஜினி இந்த படத்துக்கு வந்து அதிகமாக இருக்கிற ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க. ஸ்வீடனில் வந்து டிக்கெட் புக்கிங்கே சார்ட்டே விட்டாங்க. அது யூஎஸ்ஏயில் வந்து ஃபேன்ஸ் ரஜினிக்கு வந்து எந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணணுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபேன்ஸ் கலக்கிட்டு இருக்காங்க. இதில் சிறப்பு அம்சமாக ரஜினியோட ஒரு 100 அடி கட் அவுட் ஃபுல்லாக வைக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை கேள்விப்பட்ட ஜப்பான் ஃபேன்ஸ் வந்து அவங்களும் நம்ம 110 அடிக்கு வைக்கலாமான்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அந்த ஃபேன்ஸுடைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஆரோக்கியமான ஒரு போட்டி தான் இது. அந்த நாட்டு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக 100 அடி கட் அவுட்டு 110 அடி கட் அவுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போது இந்தியா லெவலில் வந்து இன்றைக்கி ஸ்டார்ஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா ஹிந்தி ஸ்டார்ஸ், அடுத்து தமிழ் தென்னிந்திய மொழியில் தான் வருது. என்னுடைய பெஸ்ட்டு டைரக்டர் ஒருத்தர் தமிழில் இருக்கார். அவர் விஷயத்தை எனக்கு சொன்னார் ஒரு லாஸ்ட் 3 days பேக். இப்போ இந்தியா லெவலில் வந்து வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆக்டர்ஸ்க்கு வந்து தனி ஒரு டார்கெட் இருக்குது. சல்மான் கான், ஷாருக் கான் எல்லாத்துக்குமே அது நார்மல். தென்னிந்திய மொழியில் எடுத்துட்டிங்கன்னா வட இந்தியாவில் வந்து 2 பேருக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். ஒன்று தமிழில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், 2வது தெலுங்கில் இருக்கிற அல்லு அர்ஜுன். இங்கே 2 பேருக்கு தான் அந்த வட இந்திய மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க. சில ரஜினிகாந்த் பாட்டு போட்டிங்கன்னா ஒரு 50 கடை இருக்கிற ஒரு பஸாரில் போட்டிங்கன்னா ஒரு கடையில் ஒரு சாங் ஃபுல்லாக போகும். அந்த சாங் கட் பண்ண அடுத்த அந்த கடையில் ஓப்பன் ஆகும். 50 கடையும் பார்த்திங்கன்னா சாங் மாறி மாறி பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உலக லெவலில் இந்தி ஆக்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெரும் புகழும் வந்து இந்தியாவில் அடுத்து இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஸோ உலக அளவில் வந்து பெரும் புகழோட மற்ற ஆர்டிஸ்ட்லாம் தெரியும்னா கூட சாப்பாட்டில் ஊற வைக்கிற மாதிரி தான் இவர் ஃபுல் மில்ஸ் மாதிரி ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். இப்போ இந்த கட் அவுட் மேட்டருக்கு வரேன். அமெரிக்காவில் பிளான் பண்ணுறாங்களா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் ஃபிலிமுக்கு வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு கட் அவுட் வைக்கணும்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போகும்போது டைரக்டர் ஸ்ரீதர் இளமை ஊஞ்சல் அடிக்கின்ற ஒரு அழகான ஒரு லவ் சப்ஜெக்டை கொடுத்து ரஜினியுடைய மார்க்கெட்டை வந்து எங்கேயோ எகிற வச்சவர். அடுத்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. துடிக்கும் கரங்கள்னு ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு மியூசிக் வந்து நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் தான் ஃபஸ்ட்டு பண்ணார். மியூசிக் பாட்டு எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட், படமும் ஹிட் அது. அப்போது ரஜினி சார்கிட்ட வந்து ஸ்ரீதர் சார் சொல்கிறாராம், இந்த படத்துக்கு வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு 100 அடி கட் அவுட் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த ரஜினி சார் ஷாக் ஆகி ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சாரும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவருடைய மூத்த கலைஞர்களுக்கு மரியாதை தரதில் வந்து ரஜினியை விட்டா இண்டஸ்ட்ரியில் எந்த ஆர்டிஸ்ட்டுமே கிடையாதுங்க. அப்படி ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபர் வந்து சூப்பர் ஸ்டாரு. அப்போது அவர் கேட்டிருக்காரு ஸ்ரீதர்கிட்ட, இதுக்கு முன்னாடி கட் அவுட் யார் வச்சுருக்கா, எத்தனை ஃபீட் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அப்போது ஸ்ரீதர் சார் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு சிவாஜி சாருக்கு தான் வச்சுருக்காங்க, அது 80 ஃபீட் வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது வணங்காமுடின்னு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம். அப்போ ரஜினி சார் சொன்னாங்க, சிவாஜி சாருக்கே 80 ஃபீட் வச்சுருக்கும் போது எனக்கு நீங்கள் 100 ஃபீட் சொல்கிறீங்க அப்படின்னா கூடவே கூடாது. சிவாஜி சாருக்கே 80 ஃபீட் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு வந்து இன்கேஸ் கட் அவுட்டே வைக்காதீங்க, அப்படி வச்சிங்கன்னா 79 அடி வைங்க, 79 ஃபீட் தான் வைக்கணும். அப்படியே ஒரு 80 ஃபீட்னா 80 ஃபீட் தர ஒரு இன்ச்சு கூட அதிகமாக போகக்கூடாது. நான் சிவாஜி சாருக்கு நான் தரக்கூடிய மரியாதை அது, அவரோட ஒரு இன்ச்சு கூட போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டார் ரஜினி சார். ஸோ அவர் நினச்சிருந்தா 100 அடின்னு ஓகேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கும். ரஜினி சார் அப்படி பண்ணலை. ஸ்ரீதர்லாம் கேட்டுட்டு என்ன இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு எல்லா பேரும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னோடனே அந்த ரஜினி சார் சொன்னது மாதிரி 80 ஃபீட் ஒரு கட் அவுட் ரெடி பண்ணாங்க. ஸோ ரஜினி சாருக்கு வந்து இந்த உண்டிகோலை வச்சுட்டு இந்த கல் அடிக்கிறது மாதிரி ஒரு ஸ்டில்லு ஒன்று அதை வந்து 80 ஃபீட்டுக்கு வந்து கட் அவுட் வச்சாங்க. சிவாஜி சாருக்கு 80 அடி,
நம்ம ரஜினி சாருக்கு 80 தான் கட் அவுட் வச்சாங்க, மவுண்ட் ரோட்டில் வச்சாங்க. இந்த கட் அவுட்டுக்காக ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன், அவர் மூத்த கலைஞர்கள் தரக்கூடிய ஒரு மரியாதைக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது வந்து சொல்கிறேன். இப்போது வேட்டையினுடைய இந்த வசூல் இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபாரினில் போயிட்டுருக்க ரொம்ப ஓவராக கலக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போது கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஷோ, ஏர்லி மார்னிங் ஷோவே போகிறது மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க சொந்த கவர்மெண்ட். கன்னடத்தில், தெலுங்கில், தமிழில் வந்து ஒரு ஃபேவரட்னா கேரளாவில் வந்து வேறு சில ஆர்டிஸ்ட்டுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் இருக்கேன், அது இருக்கான்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே வேட்டையனுக்கே இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ஒரு காரணம். இந்த ரஜினி சார் சூப்பர் ஸ்டார்னால், ரெண்டாவது வந்து பகத் பாசில் இருக்கார், மஞ்சு வாரியர் இருக்காங்க. அந்த மனசில் சாங் எந்த அளவுக்கு இங்கே தமிழில் போட்டு கலக்கிச்சோ இப்போ மலையாளத்தில் கலக்கிட்டு இருக்கு. மஞ்சு வாரியர் வேறு ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ மொத்தத்தில் கிட்டத்தட்ட 7200 தியேட்டரில் வந்து உலகம் முழுவதும் இந்த படம், வேட்டையின் படம், சூப்பர் ஸ்டார் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுங்க. அது கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்கிறது மாதிரி கணக்கு ஒன்றா தான் வரும்னா, ஒரு டிக்கெட் 200 ஒரு தியேட்டருக்கு 4 ஷோன்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே, 200 × 4 ஷோ போடுங்க. அது அப்படியே ஒரு தியேட்டருக்கு அதை 7200 இன்ட்டு அப்படின்னு கணக்கு போடுங்க. பல கோடிகளை இஞ்சி கூட 10 நாள் கலெக்ஷன் அழுட்டு போய்கிட்டே இருக்கும் படம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கால்குலேஷன் பார்த்தோம்னா 1200 கோடியை தாண்டுங்கிறது ஒரு நம்பகமான ஒரு தகவலாக தெரியுது. ஸோ 1200 கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வேட்டையன் வந்து தென்னிந்திய மொழியில் வந்து, அதாவது தமிழை தவிர தெலுங்கு, கன்னடம் ரசிகர்கள் செலிப்ரேட் ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை கேரளாவில் இருக்கிற ஃபேன்ஸ் வந்து புதுசாக வந்து ஒரு அவங்களோட மாசை கிரியேட் பண்ண வந்து காமிச்சிட்ருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா கேரளாங்கிறது வேற ஒருத்தருடைய கோட்டை கிட்டெல்லாம் பேசுனாங்க, அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம கோட்டை அப்படிங்கிறது மாதிரி ரஜினியுடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபேன்ஸ். இது கொச்சின், திருவனந்தபுரம்னு சொல்லிட்டு. இப்போ தமிழ்நாடு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ நம்மளை பார்த்து தான் எல்லாமே பண்ணுறாங்க, இப்போ முந்திக்கிட்டாங்கன்னு சொல்லி இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மதுரை, தூத்துக்குடி அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃபேன்ஸ். ஸோ மதுரையில் பார்த்தீங்கன்னா 75 அடி நீளத்துக்கு ஒரு பெரிய போஸ்டர் அடித்து ஒட்டிட்டாங்க. குறி வச்சா ஏற விழுந்தே ஆகணும், சொடக்கு போட்டால் சம்பவம், அக்டோபர் 10ஆம் தேதி சொடக்கு போட்டால் ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான அவருடைய ஃபேன்ஸுடைய அந்த செலிப்ரேஷனை வச்சு இதில் வந்து தமிழ்நாட்டுடைய படத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதே வந்து மதுரை ரசிகர்களா அப்படிங்கிறத சினிமா தியேட்டர்ஸ் ஓனர்ஸுக்கும் தெரியும், ப்ரொடியூசர் தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். மதுரையுடைய ரிசல்ட்டை வச்சு தான் ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸுங்கிறது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்போயுமே இந்த டாபிக் இருக்குது. மதுரை ரசிகர்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணி அடித்து தூள் பண்ணிகிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி ஃபேன்ஸு அவங்க ஒரு பக்கம் போஸ்டர் போட்டு கலக்குறாங்க. இப்போது திண்டுக்கல் மாவட்ட ரஜினி ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா வேட்டையினுடைய போஸ்டர்ஸ் அடித்து தூள் பண்ணுறதுல அவங்களும் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரஜினி ரசிகர் மன்றம் இருந்தது வந்து ஆரம்பித்தது மதுரை தான். ஃபஸ்ட்டு மன்றம் மதுரை முத்து தான் பண்ணாங்க. ரெண்டாவது மன்றம் ஆரம்பித்தது தனசீலன்கிறவர், அவர் மனோகர், எஸ்டி பாணிலாம் சேர்ந்து பண்ணது. இன்றைக்கும் அந்த ரசிகர்கள், ஸோ தம்புராஜின்னு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இப்போ இருக்கார். தம்புராஜ், எஸ்டி பாணி அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை, எப்போவுமே தன்னுடைய உயிர் ரஜினிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரஜினியுடைய வெறியில் இருக்காங்க. இன்றைக்கும் அவங்களுடைய ரஜினி சாருடைய வளர்ச்சிக்கு பேக் போனாக இருக்காங்க எல்லா பேருமே. இந்த அக்டோபர் 10ஆம் தேதி ரஜினி படம் வர்றதுனால வேறு எந்த படங்களுமே எந்த லாங்குவேஜிலுமே வந்து ரிலீஸ் பண்ணுறது யாரும் தயாராக இல்லைன்னு வேறு சொல்லிட்டாங்க. அதை ஸோ அக்டோபர் 10 ஃப்ரீ டேட்டாக ஒதுக்கிட்டாங்க. அது ரஜினி டேட் போல் இருக்குது, அந்த மாதிரி ஒதுக்கிட்டு இப்போ ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ங்கிறது இன்னும் 12 நாள் இருக்கே, என்னையா இது போகக்கூடாதா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மேட்டரெல்லாம் பேசிட்டு பரபரப்பாக இருக்காங்க. இந்த வேட்டையனுடைய ஃபீவர் வந்து எகிர வச்சுருக்காரு. டே பை டே வந்து நிறைய பேருடைய தூக்கத்தை வந்து ரசிகருடைய தூக்கத்தை கலைச்சிருக்கு. அக்டோபர் 10 எப்போ வரும்னு சொல்லி அடித்து தூள் பண்ண போகிறாரு வேட்டையன்.